பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த துப்பாக்கி சூடு தொடர்பான முழு பின்னணி என்ன ரமேஷ்? அதாவது பஞ்சாபின் துணை முதல்வரும் முன்னாள் துணை முதல்வராகவும் இருந்த ஷிரோன்மணி அகாலிதள் கட்சியினுடைய தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பொற்கோவில் நுழைவு வாயில் முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இவர் சுக்பீர் சிங் பாதல் துணை முதல்வராக இருந்த போது புனித பொருளை அவமதிக்கும் விதமாக செயல்பட்டதாக அகல் தக்த் சாஹிப் என்கிற சீக்கிய மத அமைப்பு அவருக்கு மதம் சார்ந்த தண்டனையை வழங்கி இருக்கிறது. அந்த தண்டனைப்படி அவர் இந்த கோவில் வளாகத்தில் காலணிகளை சுத்தம் செய்வது, கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வது, பாத்திரங்களை கழுவுவது, வருபவர்களுக்கு தண்ணீர் வழங்குவது போன்ற சேவைகளை தண்டனையாக செய்ய வேண்டும். நேற்று முதல் அவர் இது போன்ற சேவையில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இன்று 2வது நாளாக அது போன்ற ஒரு சேவையில் அவர் ஈடுபட்டிருந்த போதுதான் அவர் சக்கர நாற்காலியில் அங்கு அமர்ந்திருந்தார். அப்போது அவருக்கு அருகே வந்த நபர் ஒருவர் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி எடுத்து அவரை நோக்கி சுட முயற்சி செய்திருக்கிறார். அப்போது சுக்பீர் சிங் பாதலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த நபர் உடனடியாக அவரை இடைமறித்து அவருடைய கையை தட்டி விட்டதால் அந்த துப்பாக்கி குண்டானது சுக்பீர் சிங் பாதல் மீது படாமல் அங்கிருந்த கட்டிடத்தின் மீது பாய்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக சுக்பீர் சிங் பாதல் உயிர் தப்பி இருக்கிறார். அவருக்கு அருகில் நின்றிருந்த நபர் சமயோஜிதமாக செயல்பட்டு அந்த நபரை இடைமறித்து அவருடைய கையை தட்டி விட்டதால் அந்த துப்பாக்கி குண்டானது பாதல் மீது படாமல் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அருகில் இருந்த நபர்கள் உடனடியாக அந்த நபரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து இருக்கின்றனர். பஞ்சாப் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபருடைய பெயர் நரேன் சிங் என்பதும் அவர் ஒரு எழுத்தாளர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பது விரிவான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். முன்னாள் துணை முதல்வர் மீது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு விதிமுறை மீறல், அங்கு பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்கிற குற்றச்சாட்டுகள் தற்போது எழ துவங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.